வணக்கம் மகளே. இப்ப நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தாங்க. அதுக்குள்ளயும் என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ருதீன், பார்வதி, அரோரா இதுங்க மூணுத்தையும் தான் கிளின்னு கிளிக்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோல ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கம்ருதீனையும் பார்வதியையும் இந்த நேத்து சனிக்கிழமை எபிசோட்ல விஜய் சேதுபதி போட்டு கிளின்னு கீச்சாரு. எதுக்கு கீச்சாரு அப்படின்னா, ரெண்டுமே ஒன்னாவே இருக்குதுங்க. அதுங்க மைக்கு போடாம என்னென்ன கருமத்தையும் பண்ணுதுங்க. அதுங்க பண்ற கருமத்தால அதுங்க மைக்கு போடாததுனால மற்ற ஹவுஸ்மேட்ஸோட டீ, முட்டை, பால் இது எல்லாத்தையும் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அதுங்களை எதிர்த்து கேட்க முடியல. அதுங்களை அதுங்களோடய அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாடுற மாதிரி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட ஏன் கேட்க முடியல சொல்லிட்டு போட்டு கிளி கீச்சாரு விஜய் சேதுபதி. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்ருதீன் பார்வதி கிட்டே ஏன் சுத்துறீங்க? அதுங்கிட்ட அப்படி என்ன இருக்குது? அது ஒரு கண்டென்டா? இல்ல கேக்குறேன், அது ஒரு கண்டென்டா? ஒஸ்ட்டுங்க அது. அதை என்னால பார்க்கவே முடியல, சகிக்கல. அது ரொம்ப கேவலமா இருக்குது அது பார்க்கும்போது. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதுங்களை எப்படி வீட்டுல வச்சுன்னு எனக்கு புரியல. என்னன்னா அப்படியே காண்டு எரியுது. அப்படியே என்னை விட்டா அதுங்களை இமீடியட்டா நான் கண்டி ஹாஸ்டா இருந்தேன்னா இமீடியட்டா அதுங்க இந்த மாதிரி பண்ற சேஷ்ட செயலுக்கே நான் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பேன். ரெண்டுத்தையுமே சொல்றேன். என்ன பண்ணீங்க இது? நேஷனல் டெலிவிஷன்ல அதுவும் குழந்தைங்க எல்லாம் பாக்குற டெலிவிஷன்ல பண்ற வேலையா இதெல்லாம்? எனக்கு அந்த அளவுக்கு கோவம் பொத்தின்னு வருதுங்க. ஸோ அது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. விஜய் சேதுபதி என்னத்த கேக்குறானே தெரியல. அவர் கேட்கறது சரியே கிடையாது. சும்மா மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு அதுல அப்படியே உட்கார வச்சுறாரு. ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? ஹாஸ்டல் தான். நீங்க ரெட் கார்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப எதுக்கு அது? யாருக்கு தான் கொடுப்பீங்க? அப்போ அந்த சீசன் கமல் பிரதீப்னு ஒருத்தருக்கு அவர் ஒண்ணுமே பண்ணாததுக்கு உமன் டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க. அப்ப இப்போ ஓப்பனாவே பண்றாங்க கேமரா முன்னாடி. அதுக்கே ரெட் கார்டு கொடுக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்களே இந்த ஷோவை, அதுக்கே கொடுக்க கூடாது? சொல்லுங்க பாக்கலாம். அதுவும் இல்லாம இது ரெண்டு தானே மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அந்த முட்டை, பால் எதுவுமே இல்லாம சர்வே ஆயிருக்காங்க. அதுக்கும் அதுவும் ஒரு கெட்டது தானே அது. அது எது யார் பாதிப்பு? அது ஹவுஸ்மேட்ஸ் தானே பாதிப்பு. ஸோ அதுக்குன்னு கூட நீங்க வெளியே அமைச்சிருக்கலாமே. சரி, ரெட் கார்டு தான் காரணம் கொடுக்கலன்னு மனசு வரல, சரி விடுங்க. டபுள் எலிமினேஷன் போட்டு அமைச்சிடலாமே. நீங்க தான் எல்லாரையுமே பண்றீங்களே எலிமினேஷன், உங்க இஷ்டத்துக்கு தானே பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஏன் வச்சுருக்கீங்க? அதுங்க என்ன அவ்வளவு சீனா? அதுங்க நான் கேக்குறேன். கம்ருதீன்லாம் டியூப் லைட்டு. அவன் வேஸ்ட். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட அவனுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த சோலை. ஒண்ணுமே கிடையாது. அவன் என்ன கேட்டான், அவனுக்கு ஒரு பதில் கூட சரியா சொல்ல தெரியாது. எது கேட்டாலும் யோசிச்சு வச்சுதான் சொல்லுவான். அது பார்க்கறதுக்கே நம்மளால என்ன பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி கலாயத்து ஓகேங்களா? அவன் ஒரு சுத்த டியூப் லைட். அவன் வேலைக்கே ஆகுது. இந்த பார்வதி அதுக்கு மேல அது ஒரு வாய் தான் இருக்குதே தவிர அது மண்டையில ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு சும்மா இப்ப டாஸ்க்கு பண்ணாது, எந்த ஒரு வேலையும் பண்ணாது. சும்மா வாயப்பா ஆடிட்டு எவனா ஒருத்த கச்சானா அவனை வச்சு ஓட்டின்னு இருக்குது. அது ஒரு சுத்த டம்மி. அதுக்கும் எதுக்கு இவ்வளவு சீனே தெரியல. ரெண்டுத்தையுமே நீங்க அமுச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? இது என்னால பார்க்கவே முடியல. எதுக்குடா இதுங்களை சுத்தி வச்சு என்னடா கண்டென்ட் பண்றீங்க? இதெல்லாம் ஒரு கண்டென்டாடா? ஒரு காரி துப்புற மாதிரி வருது எனக்கு. ஓகேங்களா? அதனால சோ அதுங்களை வச்சு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இந்த கம்ருதீன் பார்வதி வச்சு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அது சுத்தமா நல்லாவே இல்லைங்க. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப காண்டுகிறானுங்க. அப்புறம் என்ன கையே ஊத்த வேண்டியது இருக்கும். ஸோ இதுவே நான் டீசெண்டா பேசினுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரோரா. அது இப்போ ஒழுங்கு மரிசின்னு போகுது. இப்போ இன்னும் இப்பதான் பார்வதி கம்ருதீன் பண்றதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஓவரா பில்டப் எல்லாம் விடுதுல்ல. நீ என்ன பண்ணியிருந்த முதல்ல? நீ என்ன பண்ணியிருந்த கம்ருதீன் கூட? நீ தான் எல்லாருமே கெடுக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த துஷார்ல இருந்து எல்லாருமே கெத்தது நீ தான். நீ வெளியில பண்ற சேஷ்ட பலூன் அக்கான்னு பண்ணி நிந்திய ஒரு சேஷ்ட, அதையேதான் நீ உள்ளேயே இங்கேயும் பண்ணி நிக்கிற. இப்போ நீ இப்போ ஏதோ அவன் உன்னை தூக்கி போட்டான், செட் ஆகல, பார்வதியால உன்னை தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு நீ இப்போ அதுக்கு மேல ரெண்டு மேல காண்டு காட்டினுக்கிற. அரோரா அதுக்கு மேல அது ஒரு அது என்ன சொல்றேன்னே தெரியல. அது ஆம்பளை பொறி மாதிரி இது. அது அப்பலாம் சொல்லலாம். அதுதான் அது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுங்களை சுத்தி ஏன் இந்த ட்ரையோவை வச்சு ஏன் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க? அதை யாரு பாக்குறா, யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. அது சத்தியமா சொல்றேன், மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் அது வெறுக்கிறாங்க, ஹேட் பண்றாங்க. ஏன்னா குழந்தைங்க பார்க்க முடியலங்க. அதை குழந்தைங்க பார்க்க முடியல அந்த ஷோவை. என்னடா கண்டென்ட் இது? ஒரு கண்டென்டாடா? அட்லீஸ்ட் அந்த திவாகர் இருந்த வரைக்கும் ஏதோ காமெடியாவே சேர்ந்தது. இது என்ன கம்ருதீன்லாம் அவனை வச்சு ஒரு கண்டென்ட், அந்த டியூப்லைட்டை வச்சு ஒரு கண்டென்ட் போறீங்களா? பார்வதி வேஸ்ட், அரோரா அது பொறுக்கி. ஸோ இதுங்களை வச்சு ஒரு கண்டென்ட் எதுக்கு? இப்பதான் சொல்லுது அரோரா ஒழுங்கு மாதிரி பேசுது. விஜய் சேதுபதி கம்ப்ளைண்ட் பண்ணுது. சார் அவங்க இதுவே பண்ணி பெட்லயே பார்த்துருந்தாங்க சார், அதெல்லாம் கூட நான் பார்த்துட்டு சொன்னேன் சார் அப்படி இப்படின்னா சொல்லுது.
நீ என்ன பண்ணியிருந்த, நீ வந்து அதே தானே பண்ணியிருந்த. இப்ப நான் ஒழுங்கு மாதிரி திருந்திட்டா எல்லாமே சரியா போயிடுமா? இப்போ நீ வந்து அடுத்தது யாருக்கு எடுக்க போறதே தெரியல. அந்த மாதிரி தான் இது இப்ப நிலைமை. ஸோ அதனால வந்து பிக் பாஸ்க்கு வந்து கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த கமருதீன் பார்வதி ஒன்னா இந்த மாதிரி அடுத்த வாட்டி எதனா பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்கன்றதுதான் என்னோட ரெக்வஸ்ட். ஸோ இதை வந்து எங்களால பார்க்கவே முடியல. இந்த ஷோக்கே ஒரு அசிங்கன்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி நீங்க சும்மா கேக்குற மாதிரி கேட்டு இந்த சீன் போடுற எல்லாம் வேணாம், ஓகேங்களா? அனுப்பணும்னா ஒரே அனுப்புங்க. சும்மா சும்மா மத்தவங்களை திட்டுற மாதிரி திட்டிட்டு மைக் ஆஃப் பண்ண வச்சுட்டு பேச விட்டுட்டு இதோ சுத்தமா நல்லா இல்லை, எங்களுக்கு ஓப்பனாவே தெரியுது நீங்க வந்து அவங்களுக்கு மறைமுகமா திட்டுற மாதிரி திட்டி அடக்குறீங்க அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது வந்து எங்களுக்கு வேணாம். ஓப்பனா தப்பு பண்ணாங்களா வெளியே அனுப்புங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு உள்ள இருக்க தகுதி இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் நான் வந்து இந்த வீடியோ மூலமா ஸ்ட்ராங்கா சொல்றேன். இது வந்து நான் வன்மையாவும் கண்டிக்கவும் செய்யறேன். ஸோ இது வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷோ வந்து மறுபடியும் ஒரு நல்ல பேருக்கு வரணும்னா இருக்கிற மற்ற நல்ல கண்டஸ்டன்ஸ் வச்சு நல்லபடியா மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த கமருதீன் பார்வதி அரோராவெல்லாம் இமீடியட்டா வெளியே அனுப்பிச்சிங்கன்னா தான் இந்த ஷோக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இட்ஸ் வெரி வெரி ராங்கா போயிட்டு இருக்குங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த 2 லூசுங்களால வந்து கானா வினோத்துக்கு கேட்ட பாருங்க. அவரு ஏதோ ஓரளவு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. இப்போ இதுங்களோட சேர்ந்து அந்த திவ்யா கணேச கலாச்சி இப்போ கானா வினோத்தையும் வந்து விஜய் சேதுபதி கை ஊத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவருக்கு இருந்த பேரும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. கானா வினோத் அவர்களே, நீங்க ஏன் வந்து போய் கமருதீன் கூடயும் பாரு கூட சரிங்க, அது 2 சரியான பொறுக்கிங்க. அதுங்கெல்லாம் வேஸ்ட். அதுங்க அதுக்குள்ள வர்த்தே கிடையாது. நீங்க தனியா இருந்தாலே டைட்டில் அடிச்சுருவீங்க. நீங்க தேவையில்லாம அவங்களோட சேர்ந்து இப்ப பாருங்க, விக்ரமுக்கு கொஞ்சம் லைட்டா பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கு. விக்ரம் கொஞ்சம் தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து நீங்க முதல்ல அதோட கனெக்ஷனை கட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஸோ கானா வினோத்து நல்லா போய் நின்னீங்க. இப்போ தேவையில்லாம வந்து அதனோட சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க நான் சொல்ல விரும்புறேன், ஓகேங்களா? ஸோ கானா வினோத்து நீங்க வந்து கமருதீன் தான் இவங்க கெத்தா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது 2 வேஸ்ட், ஓகேங்களா? நீங்க வந்து இது நான் வந்து கலாய்க்கலாம். அப்ப நான் திவாகர் மட்டும் இப்படி கலாச்சிங்க, இப்ப போய் கலாய்ங்க, கமருதீன் கலாய்ங்க, பார்வதியை கலாய்ங்க, உங்க ஓட்டு எங்கேயோ போயிடும். ஸோ அதுங்களை விட்டு இதோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு மற்றவங்களை கலாச்சிங்கன்னா உங்க ஓட்டு டவுன் ஆயிடும். அது வந்து வேஸ்ட் நம்ம தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க.